வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 1 கிராம் தங்கம் 10,000 ரூபாயை கடந்து புதிய வரலாறு. இன்று சவரனுக்கு 1,120 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 80,000 ரூபாயை கடந்ததால் மக்கள் அதிர்ச்சி. கடந்த 10 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 4,920 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை. விரைவில் ஒரு சவரன் தங்கம் 1 லட்சம் ரூபாயை எட்டும் என வியாபாரிகள் கணிப்பு. குமாரபாளையம் அருகே அதிவேகமாக சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளான கார். அதிர வைக்கும் சிசிடிவி காட்சி. லண்டனில் உள்ள கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. பொருளியல் பள்ளியில் அம்பேத்கர் படித்தபோது தங்கியிருந்த இல்லத்தையும் பார்வையிட்டார். அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் நீக்கம். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. விளக்கம் கேட்காமலேயே கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக செங்கோட்டையன் பேட்டி. அதிமுகவை ஒருங்கிணைக்கும் தனது பணி தொடர்வதாக திட்டவட்டம். கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். நேற்றைய தினம் எடுத்துச் சொன்னதைப் போல இந்த பணி எடுத்துச் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும். யாராக இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செம்மலை கருத்து. செங்கோட்டையன் மீதான நடவடிக்கை நியாயமானது என நியூஸ் 18க்கு தொலைபேசி மூலம் பேட்டி. கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறியோ கட்சி தலைமைக்கு எதிராகவோ யார் செயல்பட்டாலும், தொண்டனாக இருந்தாலும் சரி, நிர்வாகியாக இருந்தாலும் சரி, நடவடிக்கைக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். எனவே அந்த வகையிலே இன்றைக்கு அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை ஒன்றும் தவறில்லை. செங்கோட்டையன் வகித்து வந்த அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பு செயலாளராக முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் நியமனம். எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே தனது எண்ணம் என நயினார் நாகேந்திரன் விருப்பம். அதிமுகவை பாஜக இயக்கவில்லை என மீண்டும் விளக்கம். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என நயினார் தான் கூறிக்கொண்டிருக்கிறார். அமித்ஷா கூறவில்லை. நியூஸ் 18க்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அளித்த பிரத்யேக பேட்டியில் விமர்சனம். திருச்சியில் வரும் 13ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் தாவேக தலைவர் விஜய். முதற்கட்டமாக திருச்சி, அரியலூர், குன்னம், பெரம்பலூரில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே விஜய் பரப்புரைக்கு அனுமதி மறுத்த காவல்துறை. வேறு இடத்தை குறிப்பிட்டு மீண்டும் அனுமதி கேட்க தாவேக முடிவு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீடு கட்டும் போது சந்து விடுவதில் பிரச்சனை. கட்டுமான பொறியாளர் தாக்கியதில் அண்டை வீட்டு உரிமையாளர் படுகாயம். தஞ்சாவூர், நாகை, அரியலூர், கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தெலங்கானாவில் ரசாயன தயாரிப்பு ஆலையில் 32,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை திரவம் பறிமுதல். முக்கிய குற்றவாளியான ஐஐடி பட்டதாரி உட்பட 13 பேர் கைது. டெல்லி யமுனை ஆற்றில் தொடர்ந்து அபாய அளவை மீறி பாயும் வெள்ளம். தண்ணீர் வடியாததால் நீடிக்கும் துயரம். ஹைதராபாத்தில் விநாயகர் சிலை கரைப்பு பணிகள் தீவிரம்.
பிரம்மாண்ட லால் பக்தா ராஜா விநாயகர் சிலை ஊர்வலம் தொடக்கம். ஒரு கிராம் தங்கம் 10,000 ரூபாயை கடந்து புதிய வரலாறு. இன்று சவரனுக்கு 1,120 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 80,000 ரூபாயை கடந்ததால் மக்கள் அதிர்ச்சி. கடந்த 10 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 4,920 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை. விரைவில் ஒரு சவரன் தங்கம் 1,00,000 ரூபாயை எட்டும் என வியாபாரிகள் கணிப்பு. குமாரபாளையம் அருகே அதிவேகமாக சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளான கார். அதிர வைக்கும் சிசிடிவி காட்சி. லண்டனில் உள்ள கார்ல் மார்க்ஸ் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. பொருளியல் பள்ளியில் அம்பேத்கர் படித்தபோது தங்கியிருந்த இல்லத்தையும் பார்வையிட்டார். அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் நீக்கம். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. விளக்கம் கேட்காமலேயே கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக செங்கோட்டையன் பேட்டி. அதிமுகவை ஒருங்கிணைக்கும் தனது பணி தொடர்வதாக திட்டவட்டம். கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். நேற்றைய தினம் எடுத்துச் சொன்னதைப் போல இந்த பணி எடுத்துச் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும். யாராக இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செம்மலை கருத்து. செங்கோட்டையன் மீதான நடவடிக்கை நியாயமானது என நியூஸ் 18க்கு தொலைபேசி மூலம் பேட்டி. கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறியோ கட்சி தலைமைக்கு எதிராகவோ யார் செயல்பட்டாலும் தொண்டனாக இருந்தாலும் சரி, நிர்வாகியாக இருந்தாலும் சரி, நடவடிக்கைக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். எனவே அந்த வகையில இன்றைக்கு அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை ஒன்றும் தவறில்லை. செங்கோட்டையன் வகித்து வந்த அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பு செயலாளராக முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் நியமனம். எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே தனது எண்ணம் என நயினார் நாகேந்திரன் விருப்பம். அதிமுகவை பாஜக இயக்கவில்லை என மீண்டும் விளக்கம். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என நயினார் தான் கூறிக்கொண்டிருக்கிறார். அமித்ஷா கூறவில்லை. நியூஸ் 18க்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அளித்த பிரத்யேக பேட்டியில் விமர்சனம். திருச்சியில் வரும் 13ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் தாவேக தலைவர் விஜய். முதற்கட்டமாக திருச்சி, அரியலூர், குன்னம், பெரம்பலூரில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே விஜய் பரப்புரைக்கு அனுமதி மறுத்த காவல்துறை. வேறு இடத்தை குறிப்பிட்டு மீண்டும் அனுமதி கேட்க தாவேக முடிவு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீடு கட்டும் போது சந்து விடுவதில் பிரச்சனை. கட்டுமான பொறியாளர் தாக்கியதில் அண்டை வீட்டு உரிமையாளர் படுகாயம். தஞ்சாவூர், நாகை, அரியலூர், கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தெலங்கானாவில் ரசாயன தயாரிப்பு ஆலையில் 32,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை திரவம் பறிமுதல். முக்கிய குற்றவாளியான ஐஐடி பட்டதாரி உட்பட 13 பேர் கைது. டெல்லி யமுனை ஆற்றில் தொடர்ந்து அபாய அளவை மீறி பாயும் வெள்ளம். தண்ணீர் வடியாததால் நீடிக்கும் துயரம். ஹைதராபாத்தில் விநாயகர் சிலை கரைப்பு பணிகள் தீவிரம்.
மும்பையில் பிரம்மாண்ட லால் பக்தா ராஜா விநாயகர் சிலை ஊர்வலம் தொடக்கம்.